மக்களே, என்ன ஸ்டார்ட்டிங்கே ஒருத்தன் இறைய எடுத்துட்டு கோழிகள் வச்சுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் ஒரு 40 சென்டில் இன்டர்கேட்டிங் ஃபார்மிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, சண்டைக்கோழி, வேறு செம்பரி ஆடு, வேறு நாட்டுக்கோழி, வெள்ளாடு, இந்த 4மே போட்டிருக்கேன். சண்டைக்கோழியும் செம்பரி ஆடும் வீட்டில் போட்டிருக்கேன். நாட்டுக்கோழியும் வெள்ளாடும் இங்கே தோப்பில் போட்டிருக்கேன். மக்களே, நான் வளவலன்னு பேச விரும்பலை. நான் இன்னிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக டெய்லியும் போடுவேன். இந்த இன்டர்கேட்டிங் ஃபார்மை பற்றி டெய்லியும் நான் என்ன பண்ணுறேன், கோழிகளை எப்படி பார்த்துக்கணும், எந்த நோய் வந்தால் என்ன பண்ணணும், ஆட்டுக்கு என்னெல்லாம் நோய் வரும், இந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும், எல்லா வீடியோவும் தெளிவாக நான் போடுறேன். மக்களே, இதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கரெக்டான வாய்ஸ்லாம் கொடுத்துக்கிட மாட்டேன். அப்போப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணது பார்க்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். காலைல கோழிகளுக்கு இற வச்சுட்டு செம்பரி ஆட்டுக்கு நவதானிய தீவனம் வைப்போம். ஒவ்வொரு நவதானியாக வாங்கி மொத்தமாக மிக்ஸ் பண்ணுவோம். தனித்தனியாக ஒரு 10 ஐட்டங்களில் வாங்குவோம். நான் அதை அப்புறம் கமெண்டில் பின் பண்ணி வைங்க. என்னெல்லாம் சாப்பிட்ணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு 300 கிராம் வச்சு வைப்போம். காலைல 150 கிராம், ஈவினிங் 150 கிராம். இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வாங்கி 90 நாள் ஆயாச்சு. 100 நாள் ஆகணும்னு விலைக்கு கொடுக்க வேண்டியதான். இன்னும் 10 நாளில் விலைக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னாலும் பண்ணிடலாம். இது ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு 100 கிராம் வச்சு பழகணும். அடுத்து 150 கிராம், 200 கிராம், அப்படியே டெய்லி ஒரு 1 வீக் ஒருக்கா அப்படி கூட்டி அப்படியே வைக்கணும். வேறு இப்போ அடுத்தது இந்த 2 வீக்ஸ் சிக்ஸுக்கு இற வச்சுட்ருக்கேன். இதெல்லாம் 1 மந்த் வரை கூட்டுக்குள்ளே அடைச்சி தான் போட்டிருப்பேன். இல்லாட்டி கழுகு, காக்கா ஏதாவது தூக்கிட்டு போயிடும். அதுக்காண்டி 1 மந்த் வரை கூட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் திறந்து விட்டுரும். வேறு சிக்ஸுக்கு மெயினாக F1, ஐபிடி, லசோட்டா 3யும் ஃபஸ்ட்டு வீக் F1, அடுத்து செகண்ட் வீக் ஐபிடி, தேர்ட் வீக் லசோட்டா வச்சு 3 வீக்ஸ்க்கும் கரெக்டாக அந்த மருந்து போட்டுடணும். போட்டாலே சிக்ஸ்க்கு உயிரிழப்பு குறைஞ்சிரும். சாவே செய்யாது. ஓரளவுக்கு எல்லா நோயும் அதிலே கட்டுப்படும். வேறு 2 நாளுக்கு ஒருக்கா லிவர் டானிக் தண்ணீர் கலந்து அப்படியே வச்சோம்னா குஞ்சலுக்கு ஒரு பிரச்சனை வராது. வேறு இப்போ அடுத்த பேட்சி குஞ்சலுக்கு இற வைக்க போகிறேன். இது 4 to 4.5 மாதம் ஆன குஞ்சல். இதற்கும் இற வச்சுட்டு இப்போ நம்மள்ட்ட கூடு இல்லை, கூடு தான் பிரச்சனை. ஆக்கர் கடையிலேருந்து வாங்கி எடுத்து போட்டு தான் சிக்ஸ் எல்லாம். வேறு இப்போது இனி கூடு வாங்கணும். ஆனால் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். அதனால் இனி இப்போது அடுத்த செட்டு குஞ்சோலை விலைக்கு கொடுக்கணும். 6 to 7 மாதம் பட்டல் விலைக்கு கிடக்கு. அதை ஒரு தனி வீடியோவில் போடுறேன். யாருக்கா வேணுமோ